கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் காணிநகர், நெட்டப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. இந்த நாளில் கூட கர்த்தர் 35 வருடங்களை முடிக்கும்படியாய் கிருபை செய்து 36வது வருடத்திற்குள்ளாய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகினால் எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஊழியத்தின் பாதையில் 81 நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். முழு நேரமாவே கர்த்தர் இதுவரைக்கும் அல்ல நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனியும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த சபை ஊழியத்தில் 35 வருடங்களை கொடுத்து 36வது வருடத்திற்குள்ளாய் கால் வைக்க கிருபை செய்திருக்கிறார். அதனால் வந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த வருடத்தில் ஒரு நன்மையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படி, வந்திருக்கிற பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் கடந்து வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளத்தக்கதான அந்த கிருபையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து இயற்கையின் சூழ்நிலைகளை நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆண்டு விழாவினுடைய ஆரம்பத்திற்காய் வில்லிவாக்கத்திலிருந்து வந்திருக்கிறதான பிஷப் சுரேஷ் தமிழரசு அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். Jesus, hallelujah, 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 hallelujah. நன்றி அப்பா. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை உள்ள தகப்பனே, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையே ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா. எல்லா ஹல்லேலூயா, எல்லா விசுவாச மக்கள், எல்லா பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே 35 ஆண்டுகள் ஹல்லேலூயா, ஆண்டவரே இந்த திருச்சபையை நீ நடத்தினீரே, உம்முடைய ஊழியரை நீ நடத்தினீரே, விசுவாச மக்களை நீ நடத்தினீரே. எத்தனை விதமான ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா அனைத்து வழிகளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து ஆண்டவரை நடத்தினாங்கள் தகப்பன் அப்பா. தோல் மேல் சுமந்து வந்த தகப்பன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்திற்குள் உண்டாவதாகப்பா. ஆவியானவரே உம்முடைய ஆளுகை கருத்துக்களே ஆண்டவரே இந்த இடம் முழுக்க ஆண்டவரே நீ மறைத்து கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஷெக்கனா மகிமை இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மேடையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசரு மேலும் இந்த மகிமை அமரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேலும் நம்முடைய வல்லமை அமரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா தடைகளை நீங்கு ஆண்டவரே. எல்லா எதிர் வல்லமைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறையடிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா விதமான நிகழ்வுகளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை தந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஆரம்பித்து ஏற்ற நேரத்தில் நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு சில பாடல்களை பாடி கடந்து போவோம். பாஸ்மானுவேல் டேவிட் அவர்கள் சில பாடல்களை நீங்கள் ஒரு சில பாடலை பாடி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆலயத்தில் கர்த்தரை கனப்படுத்த, கர்த்தரை உயர்த்த ஒரு மனதோடு பாடல்கள் வழியாக, இது நம்ம வீடு இல்லை, இது தேவனுடைய வீடு, அந்த பயபக்தியோடு எல்லாரும் சேர்ந்து பாட்டுத்தாளில் இருக்கிறதான 2வது பாடலை பாடுவோம். ஆராதனை, ஆராதனை, தேவனுக்கே ஆராதனை, துதி ஆராதனை, அற்புதரே, அதிசயமானவரே, உமக்கே ஆராதனை.
ஆராதனை ஆராதனை தேவனுக்கே ஆராதனை 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 தேவனுக்கே ஆராதனை. திரும்ப சொல்லுமா. ஆராதனை ஆராதனை தேவனுக்கே ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை 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 துதி ஆராதனை. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலி ஆராதனை ஆராதனை தேவன் ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை. அதிசயமே அற்புதமே ஆராதனை உமக்கே. அதிசயமே அற்புதமே ஆராதனை உமக்கே. ஆலோசனையில் வல்லவரே ஆராதனை உமக்கே. ஆலோசனையில் வல்லவரே ஆராதனை உமக்கே. துதி ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை 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 தேவனுக்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை. என் பலனே என் கோட்டையே ஆராதனை மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே ஆராதனை ஆராதனை தேவனுக்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை. துதி ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை
துதி ஆராதனை, துதி ஆராதனை. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு துதியின் ஆராதனைகளை செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை நம்முடைய துக்கங்களையோ நம்முடைய வேதனைகளையோ கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருவதல்ல. கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது மகிழ்ச்சியோடு வரணும். தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது மகிழ்ச்சி, நம்முடைய துக்கங்கள் கண்ணீரெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம், பழகிக்கொள்வோம். அது நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். நேரத்தில் வாசிக்கிறோம், அவர் ஜப வீட்டிலே அழைத்து கொண்டு வந்து ஜனங்களை மகிழ்விக்கக்கூடியவர். அவர் துக்கத்தோடு அனுப்புகிற தேவன் அல்ல. இன்னொரு சேர்ந்து பாடுவோம். இன்னொரு பாடலையும் 1வது பாடலில் நம்ம சேர்ந்து பாடுவோம். துன்பமான நேரமெல்லாம், துயரமான நேரமெல்லாம் தூயவராம் நம் இயேசுவை துதித்து துதித்து பாடுவோம். துன்பமான நேரங்கள் எல்லாம், துயரமான வேலைகள் எல்லாம், துன்பமான நேரங்கள் எல்லாம், துயரமான வேலைகளில் தூயவராம் நம் இயேசுவை துதித்து துதித்து பாடுவோம். தூயவராம் நம் இயேசுவை துதித்து துதித்து பாடுவோம். சமாதானம் தந்திடுவாரே, சந்தோஷத்தையும் நிரப்பிடுவாரே. சமாதானம் தந்திடுவாரே, சந்தோஷத்தால் நிரப்பிடுவாரே. வல்லமையை தந்திடுவாரே, வரங்களாளி நிரப்பிடுவாரே. வல்லமையை தந்திடுவாரே, வரங்களாளி நிரப்பிடுவாரே. துன்பமான நேரங்கள் எல்லாம், துயரமான தூயவராம் நம் இயேசுவை துதித்து துதித்து பாடுவோம். தூயவராம் நம் இயேசுவை துதித்து துதித்து பாடுவோம். சாத்தானின் தந்திரங்களை நொடி பொழுதில் தகற்றிடுவாரே. சாத்தான் சாபமெல்லாம் ஒழிந்து போகுமே, தெய்வ ஆசீர்வாதம் வந்திறங்குமே. சாபமெல்லாம் ஒழிந்து போகுமே, தெய்வ ஆசீர்வாதம் வந்திறங்குமே. துன்பமான நேரங்கள் எல்லாம், துயரமானவை தூயவராம் இயேசுவை துதித்து துதித்து பாடுவோம்.
தூயவராம் நம் இயேசுவை துதித்து துதித்து பாடிடு. அபிஷேகம் தந்திடுவாரே, அனல் மூட்டி எழுப்பிடுவாரே. அபிஷேகம் தந்திடுவாரே, அனல் மூட்டி எழுப்பிடுவாரே. சாட்சியாக நிறுத்திடுவாரே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவாயே. சாட்சியாக நிறுத்திடுவாரே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவாயே. துன்பமான நேரங்கள் எல்லாம் துயரமான தூயவராம் நம் இயேசு மரணத்துக்கு அதிகாரியை தமது மரணத்தாலே ஜெயித்து விட்டாரே. மரணத்திற்கு அதிகாரியை தமது மரணத்தாலே ஜெயித்து விட்டாரே. மரண பயம் உனக்கு வேண்டாமே, மகிமை தேவன் உனக்குள் உண்டு. மரண பயம் உனக்கு வேண்டாமே, மகிமை தேவன் உனக்குள் உண்டு. துன்பமான நேரங்கள் எல்லாம் துயரமான வேளைகள் எல்லாம், துன்பமான நேரங்கள் எல்லாம் துயரமான வேளைகள் எல்லாம் தூயவராம் நம் இயேசுவை துதித்து துதித்து பாடிடு. தூயவராம் நம் இயேசுவை துதித்து துதித்து பாடிடு. தூயவராம் நம் இயேசுவை துதித்து துதித்து பாடிடு. தூயவராம் நம் இயேசுவை துதித்து துதித்து பாடு. கர்த்தர் நல்லவர். இதில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 14வது படிக்கணும், 13வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் அடிமைத்தனம் வீட்டாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் அவ்விடத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினாள். தொடர்ந்து அப்படியே வாசிக்கும் போது 10வது வசனத்தை வாசிங்க. வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. இந்த ஆண்டு விழா கூட்டம் என்று வைப்பதனுடைய ஒரு முக்கிய காரணம் ஏதோ மகிழ்ச்சிக்கோ கொண்டாட்டத்திற்கோ அல்ல. இந்த இடத்துல ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மீட்டு எடுத்து கர்த்தருக்கென்று ஜனமாக தெரிந்தெடுக்கிறதுக்கு இந்த இடத்தை முன்குறித்த சபையை துவங்கின நாள். அநேகருக்கு சுகத்தை கொடுத்த இடம், அநேகருடைய கண்ணீரை துடைத்த இடம். ஆண்டவருடைய செயலை நினைவு கூறுவதற்காக வருஷந்தோறும் இந்த காரியத்தை ஆசரிக்கிறோம். இதே வசனத்தில் வரும்போது திரும்ப 14வது வசனத்தையும் வாசிங்க.
தொடர்ந்து வாசிக்கிறோம். பிற்காலத்தில் பிறக்கிற சந்ததிகளுக்கு கர்த்தர் செய்த காரியங்களை சொல்லும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல அநேக இடத்துலேருந்து வேறு இடத்துலேருந்தும் அன்பின் நிமித்தமாக கடந்து வந்திருக்கிறீங்க. 36 வருடங்கள், அதாவது 35 வருடங்கள் முடித்து 36வது வருடத்திற்குள்ளாக கடந்து போகிறோம். கர்த்தர் இந்த இடத்துல செய்த இந்த 36 வருடத்தினுடைய வளர்ச்சி என்ன ஒரு சரித்திரம் இல்லை ஒரு சாதனைன்னா, கர்த்தர் சபைகளில் பிரச்சனை இல்லாதபடி நடத்துவதற்கு கர்த்தர் 20 கிரியை செய்திருக்கிறார். ஒரு பிரச்சனை கூட இல்லை. அநேக சபைகளில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இங்கே ஒரு விசுவாசிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கர்த்தர் சுமூகமாக ஊழியத்தை நடத்துவதற்கு, ஊழியர்களை தாங்குவதற்கு விசுவாச குடும்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிறைய இடங்களில் 36 வருடங்களில் ஊழியம் செய்வதே பெரிய கடினமான விஷயம். அது மாத்திரம் இல்லாதபடி 36 வருடமாக ஒரே சபைக்கு போவது அதை விட கடினமான ஒரு விஷயம். குறைகள் இருக்கும். இந்த இடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு நின்று போனவங்க இருக்கிறாங்க. தூரத்தை காரணமாக சொல்லி சபை விட்டு நின்று போனவங்க இருக்கிறாங்க. விசுவாசிகளை குறை சொல்லி நின்று போனவங்க இருக்கிறாங்க. ஊழியர்களை குறை சொல்லி நின்று போனவங்க இருக்கிறாங்க. அதே குறைகள், அதே தூரங்கள், கூடுவாஞ்சேரியிலேருந்து இங்கே வரவங்க இருக்கிறாங்க. அதே குறைகள் இருந்தாலும், அதே தூரங்கள் இருந்தாலும், அதே மனக்கசப்புகள் இருந்தாலும், வேத வசனத்தின்படி ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் என்ற வார்த்தையின்படி சகிப்புத்தன்மையோடு ஊழியர்களையும் ஊழிய குடும்பத்தையும் தாங்குகிற விசுவாச குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பு வளர, ஒருவேளை இந்த சபையிலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு போகணும், ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு போகணும்னா நான் சொல்லுகிற ஒரே காரியம், பிரிவினை இல்லாதபடி, ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி, உள்ளுக்குள்ள பகையை வச்சுக்கிட்டு வெளியே நன்றாக பேசுகிற அப்படி எந்த காரியமும் இல்லை. அது ஒரு விஷயம். ஒருவேளை எங்களுக்குள்ள பரிசுத்த குறைவுகள் இருக்கலாம், எங்களுக்குள்ளே இருக்கிற வைராக்கிய குறைவுகள் இருக்கலாம். ஆனால் இந்த அன்பின் ஐக்கியத்தை கர்த்தர் குறையாதபடி இணைத்து வைத்திருக்கிறார். ஆக தீர்மானத்தோடு இந்த சபை இதுவரைக்கும் தேவனுடைய தலைமையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் அப்படி தான் நடக்கும். அது கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படுகிற விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் உறுதுணையாக இருக்கிறவர்களை தந்திருக்கிறார். நல்ல சபையாக பாடல் சேர்ந்து பாடுவோம். அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடித்த வரி. நானும் என் சபையாரும் உமது அதிகாரத்தில் நிலைத்து நிற்போம். இதுவரை நம்ம வாழ்ந்தது கர்த்தருடைய வசனத்தினால, கர்த்தருடைய கிருபையினால. சபைக்கு இதுவரை தலையாக அவர் தான் இருந்தார். அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய வசனத்தில் வளர்ந்த நம்ம இன்னும் அதிகமாக அவருடைய வசனத்தில் வளர போகிறோம். சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாடலாம். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உம் நாமம் பரிசுத்தமே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உங்க நாமம் பரிசுத்தமே. எனக்குள்ளே வசிப்பவரே, என்னை பரிசுத்தமாக்குபவரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உங்க நாமம் பரிசுத்தமே. எனக்குள்ளே வசிப்பவரே, என்னை பரிசுத்தமாக்குபவரே. நானும் எங்கள் சபையோரும் உங்கள் அதிகாரத்தில் நிலைத்தோம். நானும் எங்கள் சபையோரும் உங்க வசனத்தில் வாழ்ந்திருப்போம். நானும் எங்கள் சபையோரும் உங்க பிரசன்னத்தில் வாழ்ந்திருப்போம். நானும் எங்கள் சபையோரும் உங்க அதிகாரத்தில் நிலைத்தோம். சபைக்கு தலையாக இம்மட்டும் உதவி நீர், சபைக்கு தலையாக இம்மட்டும் உதவி நீர். உந்தன் சபையை நீர் வளர செய்தீர், உந்தன் சபையை நீர் வளர செய்தீர். நாங்கள் வளர்விட்டதோ உங்க பிரசன்னத்தினால், நாங்கள் வளர்கிறதோ உங்க ஆவியினால்.
ஆவியினால். நாங்கள் வளர்ந்திட்டதோ உங்க பிரசனத்தினால், நாங்கள் வளர்கிறதோ உங்கள் ஆவியினால். உன்னதத்தில் உயர்ந்தவரே உங்க நாமம் பரிசுத்தமே, எனக்குள்ளே வசிப்பவரே உங்க நாமம் அதிசயமே. மகிமையின் ராஜனே அரசாளும் தெய்வமே, மகிமையின் ராஜனே அரசாளும் தெய்வமே, சாவின் கூரை உடைத்தவரே, சாவின் கூரை உடைத்தவரே, எனக்காக எல்லைகள் உடைத்தவரே, எனக்கைக்க பரலோகம் வந்தவரே, எனக்காக எல்லைகள் உடைத்தவரே, என்னை மீட்க பூலோகம் வந்தவரே. நானும் எங்கள் சபையோரும் உந்தன் அதிகாரத்தில் நிலைவோம், நானும் எங்கள் சபையோரும் உங்க பிரசன்னத்தில் வாழ்ந்திருப்போம், நானும் எங்கள் சபையோரும் உந்தன் அதிகாரத்தில் நிலைப்போம், நானும் எங்கள் சபையோரும் உங்க பிரசனத்தில் வாழ்ந்திருப்போம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவை தேவன் சந்திக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை கண்டு கர்த்தருக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எழுந்து நின்று என்றுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆலயத்தில் எழுந்து நிற்பதற்கான காரணம் கர்த்தர் இருக்கிற ஸ்தலத்தில் கர்த்தருக்கு கனத்தை கொடுப்பதற்காக. அது மாத்திரம் இல்லை, இப்பொழுது நிற்கிறது மாத்திரம் அல்ல, குருத்தோலைகளை பிடித்தவர்களாக கர்த்தருக்கு முன்பாக பரலோகத்தில் நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை நம்ம வேறு வேறு சபையில் இருந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிறவர் ஒரே தேவனாக இருக்கிறார், ஒரே இரத்தத்தினால இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற நாமத்தை தரித்தவர்களாக இருக்கிறோம். இது ஒரு விசேஷமான ஒரு நாள். இது எங்கள் சபை ஆண்டு விழா என்பதனால் அல்ல, இது கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். கர்த்தர் நமக்கு செய்த அனுக்கிரகம் அநேக நாட்கள் இப்படி சாக்கியம் கிடைப்பதில்லை. ஒரு நாளில் 2 வேளையும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, மாலை பொழுதிலையும் தேவனை துதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நம்ம எவ்வளவு நம்ம அன்பு பாராட்டினாலும் அது நமக்கு போதவே போதாது. எத்தனை நன்மைகள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். தனிமையின் பாதையில் மனம் உடைந்து போனப்ப ஆலயத்தில் கர்த்தர் எத்தனை முறை வேத வசனத்தோடு நமக்கு பேசியிருப்பார். வாழ்க்கை இவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருடைய வசனம் எவ்வளவாக நம்மை தேற்றிருக்கும், அதை நம்மளால் மறந்து விடவே முடியாது. சோதனையான நேரங்களில் நம்மை தாங்கினவர் அவர். கர்த்தர் துணையின் ஆண்டு என்று வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு துணையாக இருந்து அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இருதயத்தில் இருக்கிற பாரங்களை கர்த்தரிடத்துல ஊற்றிவிட்டு கடந்து போவோம். வேதத்தில் வாசிக்கிறோம், அன்னாலை குறித்து வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் அவள் இருதயத்தில் இருந்த பாரத்தை ஊற்றினா, ஆனால் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவள் கர்த்தருக்கு பொருத்தனை செய்தவளாய் அந்த இடத்துலேருந்து அவள் கடந்து போனாள். என்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு என்று பொருத்தனை செய்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய ஜபங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். தெரியாது, நான் எப்போதும் சபையில் சொல்லுவது போல இரவு நேரங்களில் அநேக அற்புதங்களை தேவன் வேதத்தில் நிகழ்த்தியிருக்கிறார். நிறைய அற்புதங்கள் இரவில் நடந்திருக்கு. இந்த இரவில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவர். கர்த்தரை உயர்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தாலும்
கர்த்தர் நல்லவர் என்பது எங்கள் வாயிலிருந்து போகவே போகாது. உயிர் உள்ள வரைக்கும், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை நான் பாடுவேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அல்லேலூயா, துதியுங்கள், அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அல்லேலூயா, துதியுங்கள், அல்லேலூயா. சோதனையான வேலையில், தாங்க முடியாத துயரில், வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வேத வசனத்தை கொண்டு தேற்றின அந்த வார்த்தையை மறக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நம்ம வாழ்க்கையில் அது நிச்சயம் கிரியை செய்யும். விசுவாசத்தோடு இருக்கும். சோதனை வேளையில் தாங்கிடா துயரில் தஞ்சமாயவரே தாவியே அணைத்தார். சேர்ந்து பாடுவோமா? சோதனை வேளையில் தாங்கிடா துயரில் தஞ்சமாய் அவரே தாவியே அணைத்தார். எல்லாம் சேர்ந்து பாடும் அந்த வரியா. சோதனை வேளையில் தாங்கிடா துயரில் தஞ்சமாயவரே தாவியே அணைத்தார். சோதனை வேளையில் தாங்கிடா துயரில் தஞ்சமாயவரே தாவியே அணை. நம் துணையவரே, நம் பாதையவரே, நம் வழியவரே, நம்மோடிருப்பாரே. நம் துணையவரே, நம் பாதையவரே, நம் வழியவரே, நம்மோடிருப்பாரே. சொல்லுமா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அல்லேலூயா, துதியுங்கள், அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அல்லேலூயா, துதியுங்கள், அல்லேலூயா. கலங்கும் வேளையில் கண்ணீரை துடைப்பார், திகைக்கும் நேரத்தில் தீடன் தந்திடுவார். கலங்கும் வேளையில் கண்ணீரை துடைப்பார், திகைக்கும் நேரத்தில் தீடன் தந்திடுவார். நம் துணையவரே, நம் பாதையவரே, நம் வழியவரே, நம்மோடிருப்பாரே. நம் துணையவரே, நம் பாதையவரே, நம் வழியவரே, நம்மோடிருப்பாரே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அல்லே துதியுங்கள், அல்லேலூயா. சொல்லும். நம்முடைய தாழ்வில் துதியுங்கள், அல்லேலூயா.
துதியுங்கள் அல்லேலூயா. அவரை துதிக்க வேண்டும் என்று பாடல்ல பாடணும். அப்படியே நின்ற வண்ணமே இருப்போம். கோடம்பாக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதான பாஸ்டர் சந்திரன் சாலமன் அவர்கள் வந்து நம்மை ஜெபத்தில் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். கண்கள் மூடி தேவ சமூகத்தில் கத்த இந்த 35 ஆண்டுகள் இந்த ஊழிய பாதையிலும் இந்த குடும்ப காரியங்களிலும் தேவன் அன்புள்ள தேவனாய், எவ்வளவு அக்கறை உள்ள தேவனாய், எவ்வளவு இரக்கமுள்ள தேவனாய் அவர் இந்த ஊழிய பாதையில இந்த ஊழியத்தை பாஸ்டர் சொன்னது போல முரண்பாடு இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல், எத்தனையோ விதமான காரியம் இருந்தாலும் கர்த்தர் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் நேசித்தபடினாலே, இந்த ஊழியத்தின் மீது ஆண்டவர் அக்கறை கொண்டபடினாலே கர்த்தர் இந்த 35 ஆண்டுகளும் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி நாமத்தை மேம்படுத்துவோம், கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். நிச்சயமாகவே நம் மீது அக்கறை கொண்ட ஆண்டவர், நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர், அவர் இரக்கத்தில் உள்ள தேவன், யெகோவா ராஜன். இந்த ஊழியத்தை நேசித்தபடியினாலே இந்த 35 ஆண்டுகளும் ஆண்டவர் நடத்தினார். இன்னும் அநேக ஆண்டுகள் ஆண்டவருக்கு தாமதிக்கும் என்று சொன்னால் கர்த்தரே இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆகையால கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஊழியத்தின் மீதும் ஐயா மீதும் அன்பு சகோதரன் மீதும் இந்த திருச்சபை மீதும் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட, என் தந்தை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, தாயை விட, என் தந்தை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. கரலை தட்டியும் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட. செல்வோர் மனப்பட்டவர்களாய், என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. சொல்லுவோம் ஒரு மனப்பட்டவர்களாய், ஆமே. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. மோசையை கூடைக்குள்ளே பெற்ற தாயே விட்ட போதும் காத்ததும் அக்கறை அல்லவா. மோசையை கூடைக்குள்ளே பெற்ற தாயே விட்ட போதும் காத்த அக்கறை அல்லவா. தானியேலை கேபிக்குள்ளே காக்கவில்லையாம், யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையாம். தானியேலை காக்கவில்லையாம், யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, இந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரை. சொல்லுவோமா? எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே,
எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. சொல்லுவோமா? எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே. இந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. என் தாயை விட என் தந்தை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. சொல்லுவோமா உற்சாகமாய்? என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. ஒரு விஷயாய் ஆமே. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. சாரி மாத்து விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்ததும் அக்கறை லவா. சொல்லவமாம்? சாரி மாத்து விதவை வீட்டில் என்னை மாவும் குறையாமல் காத்ததும் அக்கறையால் வாம். எலியாவை காகம் கொண்டு பொசிக்கவில்லையாம், தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையாம். எலியாவை காகம் கொண்டு யோசிக்கவில்லையாம், தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையாம். எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவர். உணர்ந்து பாடுவோமாம்? இந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே. இந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. ஆமென். எல்லாம் ஒருமனப்பட்ட தேவ சமூகத்தில் ஆமென். ஒவ்வொரு மீதும் அக்கறை உள்ள தேவன், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறா தேவன். என் மேல் அக்கறை தெய்வம் நீர்தானே. மறுதளித்த பேதுருவை மனம் கசந்து அழுத போது மீட்டதும் அக்கறை அல்லவா. மறுதளித்த பேதுரு மனம் கசந்து அழுத போது மீட்டதும் அக்கறை அல்லவா. சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையாம், கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையாம். சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையாம், கடைசி நேரம் கல்லனையும் மீட்கவில்லையாம். எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. இந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே. ஆமென். ஆமாண்டவரே, எங்கள் மேல் அக்கறை உள்ள தெய்வமே. உள்ளவரே, தாயை விட தந்தை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தை விட நான் நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் மேல் அக்கறையுள்ள தேவன். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, தர்மியா இந்த ஊழியத்தில் இந்த 35 ஆண்டுகள் ஆண்டவரே, ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி அருமையான இந்த வேலையிலும் நாங்கள் நன்றி செலுத்த முடியாய். இந்த 36வது ஆண்டிலே நாங்கள் அடி எடுத்து வைக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இலப்பான் பையாக்காக உச்சபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நீர் அவரை நேசிக்கிறீர். ஆண்டவரே, சோர்ந்து போன வேலையெல்லாம் நீர் ஆண்டவரே எலியாவை தேற்றியது போல
ஒரு தேற்றி இன்னும் போக வேண்டிய பயணம் வெகு தூரம் என்று சொல்லி ஆற்றி தருகிறீர்கள். என் அன்பு ஆண்டவரே, அப்பா சகோதரனுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் ஆண்டவரே இந்த ஸ்தலத்துக்காகவும் ஒரு அருமையான இல்லத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. விட நாம மாத்திரம் மேம்படுட்டும். மீட்பு ரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜெபக்குள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லவர் கோடம்பாக்கத்திலிருந்து வந்திருக்கிறதா சரி, காந்தி ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறன் ராஜா. ஆண்டவர் இதோ 35வது ஆண்டு முடிந்து ஆண்டவரே இந்த தினம் கர்த்தாவை 36வது ஆண்டு விழாவை, கர்த்தாவை 35வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவர் எல்லா காரியம் நேர்த்தியாக நடக்க என் தேவனாகிய ஆண்டவர் உதவி செய்ய போகிறதுக்காகவும், ஆண்டவர் இந்த ஊழியங்கள் என் தேவனாகிய ஆண்டவர் ஐயா கர்த்தாவை எவ்வளோ கடந்து எவ்வளோ பாதைகளை கடந்து என் தேவனாகிய ஆண்டவர் அவரை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவர் அவர் நீர் மேலும் மேலும் அவரை ஆசீர்வதித்து கொண்டு போகிறதுக்காகவும், ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைத்து எடுத்து என் தேவனாகிய ஆண்டவர் நீர் அப்படியே ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, ஆபிரகாமை அழைத்த தேவன் எங்கள் ஐயாவை அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கர்த்தாவை அவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஈசாக்கு விதவை தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது மாதிரி ஆண்டவரே அவருடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தாவை வாய்க்க பண்ணுவீர், ஆசீர்வதிப்பீராக, பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டு விழா ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, நீரே கூட இருங்க. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரல என் தேவனாகிய ஆண்டவர் நீ அவரை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, சமானத்தோடு தேற்றுங்க. எல்லா துதி கனமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படியே உட்காருவோம். தொடர்ந்து ஒரு 10 நிமிடம் இந்த சபை ஆரம்பித்தனுடைய காரியங்கள், ஒரு சில காரியங்கள் மட்டும் உங்களோட சொல்லிட்டு நான் நேர கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகிறேன். ஏன்னா இப்போ மேலே பிஷப் பேசும்போது சொன்னார், செய்தி எத்தனை மணிக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னார்? 9:15. நம்ம 9:15 முடிச்சு எல்லாம் போயிடுவோம். நம்ம யாரும் அப்படி இல்லை, அந்த நேரத்தை சரியாய் பண்ணுறவங்க. இதனுடைய ஆரம்பம் 1990 சூழப்பள்ளத்தில் சபையாய் ஆரம்பித்தோம். தம்பி ஜார்ஜுடைய தாயார் கமலன் நகோமி, ஏன்னா அவங்க இப்போ கொஞ்சம் முடியலை, அதனால் கீழே இருக்கிறாங்க. அவங்களும் ராஜம்னு ஒரு சகோதரி இருந்தாங்க, பாபியம்மான்னு சொல்லுவோம். அவங்களும் மட்டும் இங்கே இருந்ததுனால சரி இங்கே ஒரு சபையை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தம். ஏன்னா அப்போ அவங்க பெத்தானியா நகர் சபைக்கு வந்து கொண்டிருந்தவங்க. அவங்க இங்கே வீடு வாங்கி இங்கே வந்ததுனால ஆரம்பிச்சு சரி எனக்கு ஒரு சபையை பார்க்கலாம் என்று பல இடங்களில் அலைந்து தெரிந்து கீழே வந்து அந்த இடத்த பார்த்தோம். அப்போ நானும் சுந்தரராஜ் அவர்களும் அநேகருக்கு தெரியும், அவர் 2 பேரும் தான் புதன்கிழமை வந்து கீழே ஜபத்தை ஆரம்பித்தோம் ஒரு 3 மணிக்கு. அப்போ ஆரம்பித்த அந்த நாள்லேயே ஒரு சகோதரிக்கு ஒரு தெலுங்கு பிசாசு ஒன்று ஓடிச்சு. அதுலேருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் அவங்க ஜபத்தை ஆரம்பித்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம் அந்த இடத்துல. திரும்ப ஜூன் மாதமாக ஜூலையானு எனக்கு சரியாக ஞாபகம் 25, அதாவது அதுக்கடையில் இந்த இடத்த வாங்கி போட்டோம். இந்த பக்கத்தில் இருக்க கடை, அதுக்கு பக்கத்து வீடு, இது சேர்த்து ஒரு கிரவுண்டாக நான் தான் வாங்கியிருந்தேன். பின்ன அன்னைக்கு இருந்த நிலைமையில் 11,000 ரூபா கொடுக்க முடியாதனால அது 2ஐயும் வாங்கணுன்ட்டே கொடுத்துட்டு இந்த அரை கிரவுண்டை மாத்திரம் நான் சபைக்கென்று எடுத்துக்கொண்டேன். அப்போ கீழே இடத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். இடம் வாங்கிட்டோமே இங்கேயே நடத்தலான்னு சொல்லி ஒரு மணல் மட்டும் அடிச்சது மேலே நடத்தி கொண்டிருந்தோம். மழை வந்தது நிமித்தம் இங்கே நடத்த முடியல. கீழே நடத்தும் போது தம்பி ஜார்ஜ் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு எங்களுக்கு விளக்கு வந்து நல்லா வெளிச்சம். ஆமாம், எங்களுக்கு வந்து பாய் வந்து இந்த பாத்திரம் கழுவி கீழே விழும்போது கீழே புல்லெல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கும், அதுதான் பாய். அதில் தான் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். இந்த காவாயை ஒட்டி 2 பேரல் சாரையும் காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு 24 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமாம், அதுக்கு பக்கத்தில் தான் வந்து அவங்க சில நேரம் அந்த டீ ஏதாவது கொளுத்தாங்கன்னு பார்ப்பாங்க. அங்கே தான் நடத்தி கொண்டு இருந்தோம். சரி, இடம் வாங்கினால நம்ம ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்துடலாமே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நடத்திக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் மழை. அப்போ நடத்த முடியாதனால அன்னைக்கு ஐயா அருள் எலக்ட்ரீஷியன் வந்திருக்கிறாரு. அவங்க மாமியார் பார்த்துட்டு நீங்கள் இங்கேயே நடத்துகிறீங்க, 4வது தெருவில் எங்களுக்கு 2 வீடு வாடகைக்கு எடுத்துருக்கோம், ஒரு வீட்டில் நடத்துங்கன்னு சொன்னாங்க. அதனால் அந்த வீட்டில் போய் அதை நடத்த ஆரம்பித்தோம். திரும்ப சரி அங்கே நடத்துறது நமக்கு சரியில்லை, நம்ம இடம் இருக்குது அவங்க செட்டு போடலான்னு சொல்லி ஜூன் 25 ஜூலை 25 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை,
இப்போ இருக்கிற அளவுக்கு பெரிய ஒரு செட்டு போடணும். அது அந்த ஃபோட்டோவில் இருக்கும். அந்த செட்டு அதில் தான் நடத்த ஆரம்பித்தோம். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சூளை, செங்கச்சூளை, கடற்புறான்னு ஒருத்தர், கடற்புறான்னு ஒருத்தர் வச்சுருந்தார். பெரிய ஒரு கிணறு இருந்தது. இங்கே சபை நடத்திக்கிட்டு இருப்போம். அங்கே சாரையும் ஊரலுக்கு போட்டு அந்த பட்டையெல்லாம் அந்த இதில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் இங்கே உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. இடம்னா ரப்பீஸ் அடித்து அப்படியே போட்டு அதில் உட்கார்ந்து ஆராதித்தோம். அதில் உட்கார முடியாத சூழ்நிலையில் ராமாவரத்தில் குமார்னு ஒரு சகோதரன் உண்டு. அவர் என்னால் சந்திக்கப்பட்ட ஒருவர். அந்த சகோதரன் அவர் அட்டக்கமல்ல வேலை செய்தார். அந்த அட்டையை நீளமாக ரோலாக கொண்டு வருவார். அந்த அட்டையை போட்டு அது மேலே உட்கார்ந்து ஆராதிக்க ஆரம்பித்தோம். அது கீழே கல் குத்தும் போது அட்டை எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், கார்ட்போர்டு, அதை பிச்சுட்டு வந்துடும். பின்ன இந்த சூளை மண்ணு கொஞ்சம் வாங்கி போட்டோம். பக்கத்தில் சூளை போட்ட இடம் அந்த மண்ணுகளை வாங்கி போட்டோம். கொஞ்சம் லெவல் பண்ணோம். 92 இந்த கட்டடத்தை கட்டினோம். அன்னைக்கு ஒருத்தர் 58,000 ரூபா அன்னைக்கு இருந்த நிலைமை கொடுத்தார், ஒரு மிஷினரி. அதை வைத்து பில்லர் மாத்திரம் போட்டு ரூப் போட்டோம். அந்த காலம் எழுப்பி ரூப் போட்டு பணம் கிடைக்க கிடைக்க கீழே ஜன்னல் மட்டும், அதுக்கப்புறம் மேல் மட்டும். அது அந்த ஃபோட்டோவில் அதில் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த அந்த மெமரிக்கு, அந்த ஞாபகத்துக்கு தான் அதில் போட்டு வச்சுருக்கிறேன். இது ஒரு கட்டடமாய் வருவதற்கு 10 வருஷம் ஆச்சு. கரண்டெல்லாம் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த ரப்பீஸ் வந்ததில் கையெழுத்து போட்டு வாங்கினது ஐயா அருளுடைய மனைவி ரமணி. அவங்க போட்டு வாங்கின அந்த பில்லு என் கையில் இருக்குது. ரமணின்னு அவங்க போட்டு வாங்கின அந்த ரப்பீஸினுடைய பில் என் கையில் இருக்குது இன்னும் கூட. அப்போ வயர் தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதை முடித்து வர்றதுக்கு 10 வருட காலமானது முழுமையாகி வர்றதற்கு. இதில் இருக்கிற ஜாலி ஒரு நைட்டில் இதே மாதிரி ஆண் உள்ள வைக்கணுமே, என்ன செய்யணும்னா, ஜார்ஜ் தான் இன்னைக்கு கார்பெண்டர் வரமாட்டாங்க பாஸ், நம்மளே அடிச்சிடலான்னு எல்லாம் தூக்கி வச்சு ஆணிகளை ஸ்க்ரூ வச்சு அடித்து ஏற்றிருந்ததில் பார்த்தா தெரியும். அப்படி வளர்ந்து வந்தது தான் இந்த சபை. பாத்திரங்கள தண்ணியிலையும் நிலா வெளிச்சத்துலையும் அந்த சாக்கடை புல்லுலையும் உட்கார்ந்து தான் இங்கே வந்தோம். இன்னைக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்கோம்னு தெரியாது. இதில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு சூழ்நிலையில் கடந்து வந்தோம் என்பது தெரியாது. இப்போ பேசினார் டிஆர்ஓ சார். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கோபால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லும்போது ஒரு நாள், அவன் யார் இந்த தெருவில் வந்துக்கிட்டே இருக்கிறான், அவன் காலை ஓடிச்சா தான் சரியாக இருக்குன்னு சொன்னவங்க. அதாவது சௌரி ஜபரத்னம் என்று சொல்லுவோம் இல்லையா, அவருடைய பையன்தான் இது. அவங்க வீட்டில் ஜபம் வைக்கும்போது அதை சொன்னவர். அதுக்கப்புறம் அவர் என்னன்னு தொடர்ந்து நாங்கள் அங்கே ஜபத்தை நடத்தி கொண்டு தான் இருந்தோம். அவர்கள் வீட்டில் தொடர்ந்து ஜபத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அப்படி பல பிரச்சனைகள், பல காரியங்களை கடந்து தான் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு சபையாய், ஒரு கட்டடமாய் வைத்திருக்கிறோம். யாக்கோபுக்கு சொன்னது போல, ஆமாம், 2 பரிவாரங்களோடு அவன் திரும்பி வந்தான். கோலும் கைமாய் போனவன் 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். அல்லேலூயா. அது மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு போகுமோ தெரியாது, எனக்கு தெரியும். நான் சென்னைக்கு வேலூர்லேருந்து ஊழியத்தில் அங்கேருந்து நான் இங்கே வரும்போது 240 ரூபாய் என்னமோ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தது. அதை வைத்து தான் இங்கே சென்னைக்கு நான் வந்தேன். வேலூரில் இருக்கும்போது, நீ ஊழியம் செஞ்சது போதும், நீ வீட்டுக்கு வந்துரு, உனக்கு ஏதாவது வேலைகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம், அதை செய்து கொண்டே நீ பகுதி நேரம் ஊழியம் செய். ஊழியத்துக்கு தடையில்லை, பகுதி நேரம் ஊழியம் செய்தால் போதும் என்று சொன்னார்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஒருபோதும் அதை கைவிட மாட்டார் என்று சொல்லி நான் ஊழியத்துடைய பகுதியிலே நிலைத்து நின்றேன். அதோடு தான் சென்னைக்கு வந்தேன். பல பகுதிகளை பார்த்து இந்த பகுதியை வாங்கினோம். கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமாம், இங்கே சபையும் மேலே வீடு அந்த இப்போ கட்டடத்தை பிரதிஷ்டை பண்ணி இறங்கினோம். அதில் முழு செலவீனங்களும் ஏற்கால 90 பகுதி சிஸ்டருடைய பணம். அது என்னுடைய பணம் இல்லை, 90%. அதில் சரீர உழைப்பு 90% தம்பி ஜானுடையது. என்னுடைய சில ஆலோசனைகள் மட்டும்தான் எனக்கு, மற்ற பொறுப்பெல்லாம் உழைப்பு அவர் தான். அதே போல் கூட பார்க்கறதுக்கு சிஸ்டர் இருக்கும்போதே சபையை கட்டினோம். அதுக்கப்புறம் அவங்க இருக்கும்போதே ஓரளவுக்கு பணத்தை அதற்கு கொடுத்தோம். ஆமாம், அங்கே முழு சரீர உழைப்பு தம்பி சரவணன் ராபர்ட்டுக்குரியது தான். கூட பார்க்கறதுடைய அந்த சபையும் வீடும் சரீர உழைப்பு முழுவதும் அவருக்குரியது. நான் ஏதோ சில ஆலோசனைகளோடு கூட, அந்த ஆலோசனை சில நேரம் பக்குவமாக இருக்கும், சில நேரம் கடினமாக இருக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நான் எப்படி பேசுவேங்கிறது தெரியும். அதனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. அவர் அப்படி தான் பேசுவார். அப்படிங்கிறதுனால அது ஒன்றும் அவங்க பெருசாக
எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வருகை தாமதிக்கும் என்றால் இந்த 2ல் இருக்கிறதுகளை ஒரு முத்தா மாற்றி கொண்டு போனால் போதும். ஆமாம், கூட பக்கத்தில் இது வடமணப்பாக்கத்தில் ஒன்று இருக்குது, அதை பீட்டர் பால் பார்த்துக்கிறாரு. நர்மாப்பள்ளத்தில் ஒன்று இருக்குது, அதனால் சகோதரி நீலாவதி அதை பார்த்துக்கிறாங்க. அது ஏன் எதுக்குன்னு ஒன்றும் கேட்கறதில்ல, அவங்களே பார்த்து கொள்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த சபையில் நின்று இந்த 35 வருட காலங்கள் ஒரே இடத்துல நின்று ஒரே முகத்தை பார்த்து பேசுவதற்கும் அவர்களை காவிக்குரிய காரியங்கள் நடத்துவதற்கும் தம்பி டிஆர்ஓ சொன்னது போல அவர்களை பேர் சரியாய் போடுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஏதோ மேலோட்டமாய் அல்ல, அவர்கள் அந்த விசுவாச வாழ்க்கை அந்த அடித்தளம் கடக்கால் அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி வேணாலும் மேலே போய்கிட்டே இருக்கலாம். அதை நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். நம்ம விசுவாசிப்போம், நமக்கு வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். அந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் நன்றிகளை கூறிக்கொள்ளுகிறேன். அதோடு வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் கூட நான் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் கூறிக்கொள்ளுகிறேன். பொதுவாக நான் பிரசங்கியாற்ற சொல்லும்போது ஒன்று சொன்னேன், நான் அவருடைய செய்தியை நான் கேட்காதபடி யாரையும் நான் இங்கே அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு காரியத்தை சொன்னார், நான் அது வேண்டாம், ஏன்னு சொன்னால் பாஸ்டர் ஃப்ராங்க்லின் எனக்கு ரெஃபர் பண்ணி இருக்கிறாரு, ஆகையினால் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி ஆளை இங்கே அனுப்பணும்னு சொல்லி, எப்படி ஆளை அனுப்பணும் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் நான் இன்றைக்குத்தான் அவரை நீங்கள் பார்த்த நேரம் தான் நான் பார்த்தேன். என்ன நீங்கள் பார்த்ததுக்கு பின்னாடி தான் நான் பார்த்தேன். வெளியில் இருக்குமா நீங்கள் பார்த்துட்டீங்க, உள்ளே போனதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். அதனால் ஃபோனில் தான் அழைப்பு கொடுத்தோம். இந்த நாளில் வந்து கலந்து கொண்டு அருமையான ஊழியருக்காய், குடும்பத்திற்காய், ஊழியங்களுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆறுதலின் தேவன் பத்திரிகையினுடைய ஆசிரியரும் சகோதரனுமாக இருக்கக்கூடியவர் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு காரியமாக பத்திரிக்கை விஷயமாக ஃபோன் பண்ணார். அப்போ கட்டடம் எப்படி இருக்குது, கூடப்பாக்கம் எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குனாரு. இங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. யாருக்கும் சொன்னீங்க? யாருக்கும் சொல்லலை. இதை ஒரு விழாவாக எடுக்க நான் விரும்பவில்லை. அதனால் ஐக்கியத்திலிருந்து வரக்கூடியவங்க வருவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கூடப்பாக்கத்திலும் இங்கேயும் வருவாங்க. வேறு சிஸ்டருடைய தம்பி பிரகாஷுக்கு சொல்லி இருக்கிறேன், பக்கத்தில் அவங்க தம்பி இருந்தனால அவங்க 2 பேருக்கு சொல்லி இருக்கிறேன். வேறு யாருக்குன்னா இதைத்தான் அவர்கிட்ட சொன்னேன். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. வேறு யாருக்கும் நான் இதை சொல்லலை அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் வாரேன், வாங்க. அவரை கொண்டு தான் சபை அந்த வீட்டை பிரதேசப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டம் இருந்திருக்கு. அதனால் அழைத்து கொண்டு வந்தார், வேற ஒன்றும் இல்லை. அதனால் அது சகோதரன், அவருக்கு நன்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? வந்திருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஆனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். நம்ம மத்தியில் வந்திருக்கக்கூடியதான அந்த நோட்டீஸில் பார்த்தபடி தொடர்ந்து அந்த நம்ம புக் பண்ணலேருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான ஐயா பால் தாமஸ் அவர்கள் இந்த நாளில் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்தவருக்கு வந்து மொபைல் ஃபோன் எடுத்தால் பிடிக்காது. ஆனால் என்னுடைய பையன் கால் பண்ணான். கால் பண்ணி நீங்கள்
ஜேசனுக்கு ஏதாச்சும் நீங்கள் கால் பண்ணீங்களா தம்பிக்கு? ஏன்னா ரெண்டு பேருமே ஃபோன் வச்சுருக்காங்க ஸ்கூலில் இருக்கிறதுனால. எனக்கு அந்த ஒரு கால் வந்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், somebody இஸ் ஹேக்கிங் மை மொபைல், என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தொடர்ந்து 2-3 கால்கள் தொடர்ந்து அந்த ஹேக் பண்ண ஃபோன்லேருந்து வந்துகிட்டே இருக்குது, கால் வந்துகிட்டே இருக்குது. அப்போது என் பையனுக்கு அந்த கால் போயிருக்கும்போது அவன் அதை அட்டன் பண்ணிட்டான். அவனுக்கு தெரியாது, யாரோ டேடி சம்மந்தமாக கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டான். அப்புறம் பெரியவன் கால் பண்ணி பேசினான். உடனே நான் சொன்னேன், மம்மிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, மம்மிக்கும் அது கால் போகும். என்னுடைய ஒய்ஃபு அவங்களுடைய அம்மா வீட்டில் இருக்காங்க இன்னைக்கு, அதனால் அவளுக்கும் கால் போயிடுச்சு. அவ்வளோ கால் அட்டன் பண்ணிட்டா. அப்புறம் சொன்னேன், ஓகே எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி வைக்க சொல்லு, ஃபேஸ்புக் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்லி சொன்னேன். பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய 2 நண்பர்கள் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ண உடனே அவங்களுக்கு நான் உடனே இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுவிதமாக ஃபேஸ்புக்கில் இருந்து எனக்கு ரொம்ப பழக்கமான மக்களிடத்தில் பைசா கேட்பாங்க இப்போ. ஸோ இப்போது என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியை ஹேக் பண்ணியிருக்கிறதுனால யாரெல்லாம் என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களோ அவங்ககிட்டலாம் காசு கேட்பான். ஒருவேளை எனக்கு தெரியாமல் இங்கே யாராச்சும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, பால் தாமஸ்ன்னு என் பேர் சொன்னாங்கன்னா பி கேர்ஃபுல். மிக்க நன்றி. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. இந்த 36வது ஆண்டு விழா அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு ஒரு பக்கம் பெரிய சந்தோஷமாயிருச்சு. இந்த மீட்டிங் எனக்கு புக் பண்ணது பாஸ்டர் பிராங்க்லின். ஏறக்குறைய 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் தங்கச்சி மடத்தில் போயிருக்கும் பொழுது அங்கே தான் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி சொன்னார். ஓகே ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அக்டோபர் மாதம் ஃபுல்லாக போயிடுச்சு. நவம்பர் மாதம், செப்டம்பர் மாதத்துடைய துவக்கத்திலேயே நாங்கள் அந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்குறோம். அப்போ எங்களுக்கு பிராங்க்லின் ஐயா இந்த அறிமுகத்தை செய்கிறார். பிராங்க்லின் ஐயா எனக்கு நல்ல பழக்கம். எஸ்பிசி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் ரீதியாக எனக்கு அவர் நல்ல பழக்கமானவர். இங்கே எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்த டேவிட் சண்முகம் ஐயா எனக்கு பழக்கமானவர், பல ஆண்டுகளாக எனக்கு பழக்கமானவர். கடந்த 2 ஆண்டுகளாக அவருடைய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் கன்னிப்புத்தூர் என்ற வில்லேஜில் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு நான் ஒவ்வொரு மாதம் சனிக்கிழமையும் நான் அங்கே போவது உண்டு. ஆக இந்த 36வது ஆண்டு விழான்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன கேட்டிங்கன்னா, இது என்னுடைய 36வது ஆண்டு ஊழியத்தில். ஹல்லேலூயா. சரியான ஆள் தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது, சரியான இடத்துக்கு தான் நம்ம போறோன்றது நான் முடிவு பண்ணிட்டு நான் மனசுல யோசிக்கிட்டேன். நீங்க 36வது ஆண்டை செலிப்ரேட் பண்றீங்க, நான் ஊழியத்தில் 36வது வருஷத்தை செலிப்ரேட் பண்றேன். 15 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன், இப்போ எனக்கு 51 வயது. புரியுதா? 15 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். அவருடைய பாஸ்டர் ஜான், அவங்க பேர் இமானுவேல் ரொம்ப அழகா ஆராதனை பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லா. அப்படியே இந்த பக்கம் ஆடலை, அந்த பக்கம் ஆடலை, இல்லை மைக்கை விட்டு வாய் அந்த பக்கம் போல இந்த பக்கம் போல, மிக அழகாக நேர்த்தியாக அழகாக பாடினார். கர்த்தர் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். அவருக்கு திருமண பாக்கியத்தை, இன்னும் கல்யாணம் இல்லை, இந்த திருமண பாக்கியத்தை இந்த ஆண்டு கர்த்தர் நிர்ணயிக்கணும். அடுத்த 37வது ஆண்டு அவருடைய மனைவியோடு சேர்ந்து கொண்டாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு நோட்டீஸ் அனுப்பி 1 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு. இந்த பாஸ்டர் 1 மாதத்துக்கு மேலே ஆயிட்டு. நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லையா, 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். அப்போ 1 மாதத்துக்கு மேலே இருந்து ஒரு நாள் கூட எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நேற்றுக்கு முன்தினம் தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, என்ன ஏது, உங்கள் பிரசங்கத்தை நான் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை, என் பிரசங்கத்தை கேட்காத ஆட்களை நான் சபையில் ஏற்றுனதே இல்லை அப்படின்னாரு. உடனே சொன்னேன், ஐயா நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் என்னுடைய மெசேஜஸை பாருங்கள், என்னுடைய மெசேஜஸை பாருங்கள், என் யூடியூப்பில் மெசேஜஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய யூடியூப் லிங்க் நான் அவருக்கு சொன்னேன். இந்த பேர் நீங்கள் தொட்டிங்கன்னா என்னுடைய மெசேஜஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் வேண்டாம், பிராங்க்லின் ஐயா சொல்லிட்டாரு, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. நான் எப்பவுமே என்னுடைய செய்தியினுடைய சுருக்கங்களை எல்லாம் என்னுடைய மொபைல் ஃபோனில் நான் வைத்திருப்பது வழக்கம். ஆகவே என்னுடைய செய்தியின் சுருக்கத்தை நான் அங்கே வைத்திருப்பேன். ஸோ இப்படி போல ஒரு சிறிய வடிவிலே அந்த மொபைல் ஃபோனில் அந்த சுருக்கத்தை நான் வைத்திருப்பேன். அதை கொண்டு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில்
ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், அறிவீர். கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்திருக்கிறான். சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். ஒரு தீர்க்கதரிசன குழுமம் இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசன குழுமத்திலே ஒரு தீர்க்கதரிசிக்கு கீழே அநேக தீர்க்கதரிசிகள் பணியாற்றுகிறார்கள். நான் டேவிட் ஐயாட்ட கேட்டேன், நான் தான் பிரதிஷ்டை பண்ண வந்தேன் அப்படின்னா. நீங்க எப்படி இங்க? எனக்கு தெரியாது. அவருக்கு இந்த திருச்சபை போதகரோட எவ்வளவு பழக்கம்னு எனக்கு தெரியாது. முதல்ல அவருடைய மகனை பார்த்தோன்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்னு நான் முறைச்சு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா இங்க இருக்காரு. ஐயா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எனக்கு இன்னைக்கு நேற்று பழக்கம் இல்லை, எனக்கு பல ஆண்டுகளாக பழக்கம் அப்படின்னு சொன்னார். பல ஆண்டுகளாக பழக்கம். இந்த பல ஆண்டுகளாக பழக்கம். அப்ப நான் கேட்டேன், இந்த திருச்சபையை நீங்க தான் திறந்து வச்சீங்களா? இல்ல, இந்த திருச்சபையை எங்களுடைய தலைமை போதகர் அவர் திறந்து வைத்தார். இல்ல, இந்த திருச்சபையை திறந்து வைத்த அந்த தலைமை போதகரும் எனக்கு நல்ல பழக்கம். காரணம், என்னுடைய ஆர்கனைசேஷன் BCM தான், அவங்க ஆர்கனைசேஷன் பேரு BCM தான். 36 எவ்வளவு கரெக்டா ஒர்க் ஆகுது பாத்தீங்களா? ஹலோ, 36 எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. இந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணவருடைய ஆர்கனைசேஷன் பேரும் BCM தான். இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு பேரும் BCM தான். அது பெத்தானி, இது பைபிள், அவ்வளவுதான். பைபிள் சென்டர் மினிஸ்ட்ரீஸ், அது பெத்தானியா சர்ச் மினிஸ்ட்ரீஸ், அவ்வளவுதான். பட் BCM இஸ் BCM. ஓகே, இங்கே ஒரு தீர்க்கதரிசன குழுமம் இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசன குழுமத்திலே தீர்க்கதரிசிகளிலே ஒருவன் கடன் பட்டிருந்தான். நம்ம எல்லாம் சொல்லுவோம், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் நம்ம கடன் வாங்காம இருக்கோம்? நிறைய பேர் சொல்லுவோம், ஐயா நான் கடன் வாங்கல, ஆனா மொபைல் போன் கடன் வாங்கியிருப்போம். மொபைல் போன் கடன் வாங்கியிருப்போம், இல்ல பைக்கு கடன் வாங்கியிருப்போம், கார் கடன் வாங்கியிருப்போம், இஎம்ஐல எடுத்திருப்போம். இஎம்ஐல எடுத்திருப்போம். மாசம் மாசம் பேங்க்ல இருந்து எடுத்துக்கிட்டே இருப்பான், உங்க பைசாவை எடுத்துட்டே இருப்பான், எடுத்திருப்போம். இதெல்லாம் விஷயங்களும் நடக்கும் பாருங்களேன். இப்படி போல ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய குறைவின் நிமித்தம் யார்கிட்டயோ போய் ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த 1000 ரூபாவை திருப்பி செலுத்த முடியாததுனாலே அந்த கடன் கொடுத்தவன் இந்த பெண்ணிடத்திலே வந்து கேட்கிறான், அம்மா உங்க வீட்டுக்காரர் கடன் வாங்கியிருந்தாரு, அவர் செத்து போயிட்டாரு, சரி கொஞ்ச நாள் போகட்டும்னு விட்டேன், ஆனா ரொம்ப நாள் ஆயிருச்சு, அந்த கடனை எனக்கு திருப்பி கொடு என்று பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். காரணம், இவர்கள் எனக்கு லைஃப் லாங்கா அடிமைகளாகவே வேலை செய்ய வேண்டும், ஆகவே இதுதான் நீ என்னிடம் வாங்கின கடனுக்கு சமம் என்று சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அவர் செய்யறார் பாருங்களேன். உடனே இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இந்த விஷயம் என்னுடைய தீர்க்கதரிசிக்கு தெரியாது, என் தீர்க்கதரிசி குழுமத்தினுடைய தலைவனுக்கு தெரியாது என்று எலிசாவுக்கு அதை சொல்லும்படியா புறப்பட்டு போகிறாள். 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Today's my topic is what I want to do to you. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த 36வது ஆண்டு விழாவிலே கால் எடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை if your request is, ஆண்டவரே என் மகன் இம்மானுவேலுக்கு கல்யாணம் ஆகணும், it will be done. ஹல்லேலூயா, அது நடக்கும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பாருங்களேன். எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What you want me to do? ஓகே, சம்பவம் ஓகே, உன்னுடைய பிரச்சனையை சொல்லிட்டு சரிதான், ஆனா நான் உனக்கு என்ன செய்யணும்? பிகாஸ் நான் ஒரு பெரிய பணக்காரன் அல்லவே, என் பாக்கெட்டும் காலியா தான் இருக்கு, என் பாக்கெட்டும் காலியா தான் இருக்கு, என்கிட்டயும் பணம் இல்லை, உன்னுடைய கடனை அடைப்பதற்கு பணம் இல்லை. இப்ப அவர் கேட்கிறாரு, what do you have? உன்னிடம் இருப்பது என்ன? உன்னிடம் இருப்பது என்ன? உடனே அவங்க சொல்றாங்க பாருங்க, ஆண்டவரே
ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. என்கிட்ட பைபிள் ஒரு 4-5 பைபிள் வச்சிருக்கிறேன். தமிழ் பைபிள்லயே 4-5 பைபிள் வச்சிருக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பைபிள் வேற ஒரு வெர்ஷன், வித்தியாசமான ஒரு மொழிபெயர்ப்பு. ஆக இந்த மாதிரி 5 விதமான மொழிபெயர்ப்புகளில் நான் புத்தகம் வைத்திருக்கிறேன். காரணம், ஒவ்வொரு மொழிபெயர்ப்புகளும் எப்படி சொல்லுதுன்னு சொல்லி நான் தமிழ்லையும் படிக்கிறேன். நான் ஆர்வம் உள்ளவனா இருக்கேன். அடிக்கடி மைக் கட் ஆகுதோ? ஆமா, தமிழையும் படிக்கிறதுக்கு நான் ஆர்வம் உள்ளவனா இருக்கேன். அப்போ அந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்புல இந்த வசனம் எப்படி போட்டு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே ஒரு கிண்ணியில எண்ணெய் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு கிண்ணியிலே. கிண்ணி என்றால் என்ன? கிண்ணம் இல்ல. நம்ம வீட்டுக்காரர் வருவாரு, குழம்பு ஊற்றி வைப்போம் இல்ல, அப்படின்னு குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற கிண்ணம். நம்மலாம் எங்க இப்ப குழம்பு ஊற்றி வைக்கிறோம்? குழம்பு ஊற்றி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம். அதுக்கு யூஸ் பண்ற கிண்ணம் இருக்கு இல்ல. ஆங்கிலத்தில் டீப் ஹோல் பவுல், டீப் ஹோல் பவுல், ஆழ குழி கொண்ட பாத்திரம். இந்த கிண்ணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பிரியாணி தேக்ஸா இருக்கு பாத்தீங்களா, பிரியாணி தேக்ஸா, அதுக்கு பேரும் கிண்ணம் தான். தமிழ்ல அதுக்கு பேரும் கிண்ணம் தான், டீப் ஹோல் பவுல். இங்க ஒரு குடம் என்று சொல்வது ஒரு சிறிய குவளையிலே எண்ணெய் வைத்திருக்கிறாய். இப்பொழுது எலிசா கேட்கிறார். பாருங்க, வீட்டு நார்மலா அம்மா மாருங்கள்லாம் எண்ணெய் எப்பவுமே ஸ்டாக்ல வச்சிருப்பாங்க. வீட்டுக்காரர் வருவார், அம்மா கொஞ்சம் வடை சாப்பிடணும் போல இருக்கு, வடை சுட்டு கொடு. ஆமா, நீ வாங்கி கொடுத்த பாரு எண்ணெய், அது அப்படியே இருக்குது, உனக்கு வடையை சுட்டு தரணும். இப்போ வேணும்னா எண்ணெய் 1 கிலோ எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, 1 கிலோ எண்ணெய் வாங்கிட்டோம். காரணம், ஆல்வேஸ் வைஃப் வில் மேக் a ஸ்டாக் இல்ல. அது கொஞ்சம் எண்ணெயை ஸ்டாக்ல வச்சிருப்பாங்க. எண்ணெய் சுத்தமா காலியாகாது வீட்டுல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய் சுத்தமா காலி ஆயிட்டா ஆசீர்வாதம் போயிடும்னு பழைய காலத்துல இந்துக்கள் புராணங்கள்ல இந்துக்கள் அதை நம்பிட்டு இருந்தனால, அதே நம்பிக்கை நம்ம வீட்டுல எண்ணெய் குறையக்கூடாதுன்னு எண்ணெயை பத்திரமா வச்சிருப்போம். இந்த அம்மாவும் ஒரு குடத்துல எண்ணெய் வச்சிருக்கிறாங்க, ஒரு கிண்ணியில எண்ணெய் வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், நீ போய் அண்டை வீடுகளில் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்னோட கொஞ்சம் கற்பனைக்கு வாங்கலேன். ஏற்கனவே அன்னைக்கு காலையில தான் கடன் கொடுத்தவன் வாசல்ல நின்று, நீ கொடுத்த காசை திருப்பி தரலன்னா நான் உன் பிள்ளைகளை அடிமையா கொண்டு போயிருவேன், தரியா இல்லையா, தரியா இல்லையா என்று கேள்வி கேட்டு எல்லா ஊர் மக்களும் எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு கடன்காரன் அங்க பிரச்சனை பண்ணிட்டான். இப்ப போய் எலிசா சொல்றாரு, பக்கத்து வீட்டுல போய் பாத்திரம் வாங்கு. நான் சின்ன பையனா இருக்கும் போது அடகு கடையில அலுமினிய பாத்திரம் இருக்கும், பித்தளை பாத்திரம் இருக்கும், காலில் போட்டி இருக்கும், கையில கட்டிருக்க வாட்சி கூட அடகு கடையில் இருக்கும். இன்னைக்கு கோல்டை தவிர எதுவுமே வாங்க மாட்டேங்கிறேன் அடகு கடையில இல்ல. அந்த காலத்துல எல்லாமே இருக்கும். ஒருவேளை இந்த அம்மா நம்ம வீட்டுல இருந்து அலுமினிய பாத்திரம், செப்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் வாங்கி கொண்டு போயிட்டு அடகுக்காரங்கிட்ட அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்து கடன் கொடுத்தலாம் நினைக்கிறாங்களோ? ஐயோ, நம்ம கொடுத்தா பாத்திரம் திரும்ப வராது. இதுதானே சூழ்நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுதான் சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை the prophet says, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ போய் அண்டை வீடுகளிலே பாத்திரங்களை கேட்டு வாங்கு. கேட்டு வாங்கின பிறகு அவர் சிஸ்டமேட்டிக்கா அந்த சூழ்நிலையை சொல்ற பாருங்க. உன் அறை கதவை பூட்டி, ஜன்னல் இருந்தா ஜன்னல் அடைச்சிரு, ஜாலி இந்த மாதிரி இருந்தா ஜாலியை துணி வச்சு அடைச்சிரு. ஏன்னா ஜாலி வழியா உள்ள எட்டி பார்ப்பாங்க சிலவங்க. அதனால ஜாலி இருந்தா ஜாலியை துணி வச்சு அடைச்சிரு, ஜன்னல் இருந்தா ஜன்னலை மூடிரு, கதவு இருந்தா கதவை மூடிரு. இந்த ஒரு குடம் எண்ணெய் எடுத்து நீ வாங்கி கொண்டு வந்த பாத்திரங்களிலே அதை ஊற்றி நிரப்பு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன? What do you have? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு வார்த்தை. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பது இரண்டாவது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்றைய நாளினுடைய செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உண்மையாக ஆண்டவரே என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்கு சுவாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வைத்து நிரப்புவார். பாருங்களேன், இந்த அம்மா ஊத்துனாங்களாம், பைபிள்ல போட்டிருக்கு, எல்லா எண்ணெயும் ஊத்துனாங்களா, பாத்திரத்துல ஃபுல்லா 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 ஊத்திட்டே இருக்காங்க. நான் நினைக்கிறேன், என்னுடைய கற்பனையில யோசிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்களேன், I love to read the verse in between the two lines. I love to read the verse in between the two lines. புரியுதா? 2 வரிகளுக்கு இடையே வாசிக்கிறவன். 2 வரிகளுக்கு இடையே என்ன வாசிக்க முடியும்? வாசிக்க பார்ப்போம். பைபிள்ல முதல் வரிக்கும் 2வது வரிக்கும் இடையில என்ன வாசிப்பீங்க? ஹலோ, உங்களை தான் கேட்கிறேன். முதல் வரிக்கும் 2வது வரிக்கும் நடுவில் என்ன வாசிப்பீங்க? இல்லையே. முதல் வரிக்கும் 2வது வரிக்கும் நடுவில் என்ன இருக்கு? ஸ்பேஸ். என்ன இருக்கு? ஸ்பேஸ், கேப் இருக்கு. அந்த கேப்ல கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கணும் பைபிளை படிக்கும் போது. அதான் I love to read the verses in between the two lines அப்படின்னு சொல்லுவேன் நான் அடிக்கடி. இல்ல
இவர் இங்கிலீஷில் அடிக்கடி பேசுறதுனால தோடா பீட்டர் நினச்சிக்க போறீங்க. இல்லை, ஓகே. நான் ஸ்கூலில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அது எனக்கு பழக்கமாகி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எலிசா சொல்றாரு, ஓகே நீ போய் அதெல்லாத்தையும் ஊத்து, நிரப்பி முடிச்ச பிறகு இதை கொண்டு போய் விற்று. நல்லா கொண்டீங்க. ஊழியக்காரன் செத்து போயிட்டான். யார் செத்து போயிட்டா? இப்ப அடுத்து ஊழியக்காரன் என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த ஊழியக்காரன் போஸ்டிங்க வரணும். ஆமாவா இல்லையா? ஊழியக்காரன் செத்துட்டாருன்னா ஊழியக்கார அம்மா அந்த போஸ்டிங்க வருவாங்க. எலிசா இதை என்கரேஜ் பண்ணலங்க. எலிசா இதை என்கரேஜ் பண்ணல. நீ வியாபாரம் பண்ணு, நீ போய் வியாபாரம் பண்ணு, இந்த எண்ணெயை கொண்டு போய் வியாபாரம் பண்ணு. அப்படியாமா? உனக்கு கடன் பிரச்சனையா? ஊழியத்துக்கு வாங்க, உங்க வீட்டுக்காரர் செஞ்ச ஊழியத்தை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு நாங்க சங்கத்துல இருந்து சம்பளம் போட்டு கொடுக்குறோம், அந்த சம்பளத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிருங்க. இல்ல, வியாபாரம் பண்ணு, do your business. உன் வீட்டுக்காரன் ஊழியம் செஞ்சான், நீ பிசினஸ் பண்ணு. அப்படி அனுப்புறாரு எலிசா. யாரு? எலிசா. இப்படி எலிசா அனுப்பும் போது அவள் போய் புறப்பட்டு போய் எல்லாவற்றையும் விற்று கடனை அடைந்து தீர்ந்த பின்பு நீயும் உன் பிள்ளைகளும் உன் வீட்டாரும் இந்த ஒரு வாரத்தை ஓட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல ஒரு மாசத்தை ஓட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் சொன்னாரா? இல்ல ஒரு வருஷத்தை ஓட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் சொன்னாரா? நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். Live long with that money. அது உங்க கையில் இருக்குங்க. அந்த பணம் உங்க கையில் இருக்கு. நீங்கள் வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டிய பணம் ஒரு குடத்திலே இருக்கிறது. அது பெருக்கம் எடுக்கும் பொழுதுதான் அதன் ஆசீர்வாதம். உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் பொழுது? இல்ல, உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் பொழுது? இரண்டாவது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். What do you have? இந்த கேள்வி உங்கள் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். இந்த 36வது ஆண்டு தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? இல்ல, நம்ம டிஆர்ஓயா வந்து சொன்னாங்க, நீங்க எல்லாம் சபை மக்கள் எல்லாம், விசுவாசிகள் எல்லாம் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும் வந்துட்டு போயிடாதீங்க, தொடர்ந்து ஆலயத்துல வாங்க, அப்பொழுதுதான் என் கையில இருக்கிறது எனக்கு என்னன்னு தெரியும். ஹலோ, இருக்கீங்களா? தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துல பாஸ்டரோட நீங்க ஐக்கியம் கொள்ளுங்க, அவருடைய உபதேசங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க. அப்போ தேவன் உங்களுக்கு உங்க கையில இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெருக்குவார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இங்கே மோசேயை பார்த்து கேட்கிறார், what do you have? உன் கையில் இருக்கிறது என்ன? அப்ப சொன்னார் பாருங்க, ஆண்டவரே ஒரு கோல். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் நிறைய தமிழ் வேதத்தை படிக்கிறவன். அப்படி வேற ஒரு தமிழ் மொழிபெயர்ப்புல இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் போடப்பட்டிருக்கீங்கன்னா, இது என்னுடைய கோல். சொல்லுங்க, this is my rod. என்னுடைய பயன்பாட்டுக்காக. because I am 80 year old. எனக்கு 80 வயசாயிற்று. இந்த 80 வயசுல நான் மலைக்கு மேல ஏறணும். அதனால ஒருவேளை இடறி விழக்கூடாதுன்றதுக்காக நான் இது எனக்காக வச்சிருக்கேன். ஒருவேளை என்னை யாரையாச்சும் அடிக்க வந்தா அவன் அடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். எகிப்துல இருந்து ஓடி வந்திருக்கான் இவன். ஹலோ, எகிப்துல இருந்து ஓடி வந்திருக்காரு. இந்த கோல் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோல். ஆண்டவரே, இது என்னுடைய பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய என்னுடைய கோல். ஆண்டவர் சொன்னாரு, கீழே போடு. whatever is yours, எதெல்லாம் உங்களுடையது என்று நீங்கள் மேன்மையை பாராட்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாத்தையும் கீழே போடுங்க. ஹலோ, எனக்கு பைபிள் ரொம்ப வசனம் பிடிச்ச ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். என் ஜனங்கள் அல்லேலூயா என்றும் ஆமேன் என்றும் சொல்வார்கள். சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல, நான் சொல்றது சொல்லுங்க பின்னாடி. என் ஜனங்கள் அல்லேலூயா என்றும் ஆமேன் என்றும் சொல்வார்களாக. வெறுமனே அல்லேலூயா சொன்னா பிரயோஜனம் இல்லையா? அல்லேலூயா சொல்லும்போது கூட ஆமேன் என்று சொல்லணுமா? ஏன்னா ஆமேன் என்பது அவருடைய பெயர். ஆமேன் என்பது அவருடைய பெயர். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 3:14. கொஞ்சம் வேகமா படிக்காம கொஞ்சம் நிறுத்தி படிங்க பார்க்கலாம், கரெக்டா படிப்பீங்க. எஸ், வெரி குட். படிங்க தம்பி. காட் பிளஸ்.
லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ என்ன எழுத வேண்டியது என்ன? அது எப்படிங்க ஆதியா இருக்கிறவருக்கு ஆமென்னு பேரு? நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்கன்னா, எங்க ஃபேமிலி பிரேயரை பத்தி நான் பேசுறேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி நிற்பாங்க, எல்லாருக்கும் ஜெபம். எங்க அப்பா ஜெபம் பண்ணாலும் அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். எங்க அப்பா ஆமேன்னு சொல்றதுக்குள்ள நாங்கள் 3 கனவு கண்டுருவோம் தூங்கி ஜெபத்தில், ஃபேமிலி பிரேயரில். நான் சின்ன வயசுல இருக்க சொல்றேன், இப்போ இல்லைங்க, சின்ன பையனா இருக்கும்போது சொல்றேன். மண்டையில் ஒரு நங்கன்னு கொட்டு விடும், அதையும் மீறி தூங்கி நிற்போம் ஜெபத்தில். ஆமேன் அப்படின்னு உடனே இந்த மாதிரி லைட் இருக்கு பாரு, குட்டி குட்டியா வட்டமா லைட்டு, அந்த மாதிரி ஒரு 100 லைட் அடிச்சு என் கண்ணில் அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிரைட்டாக தூக்கமே போயிடும். அதுக்கப்புறம் தூங்கவே மாட்டோம். ஏன்னா the word amen has that much power. ஆமென்னா ஜெபம் முடிஞ்சிச்சு. சரின்ட்டு முதல்ல எங்க சர்ச்சுக்கு போறேன். அங்க போறேன்னு ஆமென் ஆமென் ஆமென். பாவிகளா, இந்த ஆமெனுக்கா இத்தனை இழுப்பு? ஏன்னா நான் சிஎஸ்ஐ விசுவாசி, நான் சிஎஸ்ஐ விசுவாசி. இந்த ஆமேனுக்கா இத்தனை இழுப்பு அப்படின்னு நினைச்சேன். அங்க கோயில் ஆமேன் பண்ணல முடிஞ்சிடும். ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு இந்த ஆமேன்ற வார்த்தைக்கு விளக்கமே தெரிஞ்சது. இது அவருடைய பெயர், இது அவருடைய பெயர். அல்லேலூயா சொன்னா என்ன சொல்லணும்? ஆமேன் சொன்னா என்ன சொல்லணும்? ஏன்னா it is belongs to God. ஓகே, இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இது என்னுடைய பயன்பாட்டிற்கான கோல் அப்படின்னு மோசே சொன்ன. ஆண்டவர் சொல்றாரு அதை கீழே போடு. whatever is yours, எதெல்லாம் உண்டு 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 நினைச்சு நீ கொம்ப பிடிச்சு நின்றுட்டு இருக்கிய, அதுல இருந்து கீழே போடப்பா. சரி, கீழே போட்டான். கீழே போட்ட உடனே பாம்பா மாறிடுச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் பாம்பு வந்துருச்சுன்னா அதை அடிக்கிறதுக்கு கட்டை எடுத்துட்டு போவோம். பக்கத்து வீட்டில் உள்ள சொல்லுவாங்க, ஏக்கா 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 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏக்கா சாமி ஏக்கா, எங்க சாமி வந்துக்கிறதுக்கா வானாக்கா ஒன்னு. அப்பதான் நம்ம சுவிசேஷமா சொல்லுவோம். இல்ல சிஸ்டர், இது ஆதியில ஆதாம ஏவாள ஏமாத்திர பேய். பக்கத்து வீட்டுல இதுக்கு முன்னாடி என்னைக்காச்சும் சொல்லிருக்கியா சுவிசேஷத்தை? உனக்கு பயம் வரும்போது தான் சுவிசேஷமே வெளியே வருது. பாம்பை பார்த்து பயம் வந்தோன்னு தான் ஐயோ இது பேய்ங்க அப்படின்னு சொல்லுது. நான் யோசிச்சேன், கடவுள் ஏன் பாம்பா மாத்தணும் அந்த கோலை? வேற ஏதாச்சும் ஒரு மிருகமா மாத்தி இருக்கலாமே. தேவன் ஏன் அந்த கோலை பாம்பாக மாற்றினார் அப்படி கேட்டீங்கன்னா, எகிப்து தேசத்துடைய சின்னம், the symbol of Egypt is snake. The symbol of Egypt is snake. கர்த்தர் எகிப்து தேசத்தின் அதிகாரத்தை மோசே கையில கொடுக்கிறார். விளங்குதா? எகிப்து தேசத்தின் அதிகாரத்தை. இப்ப பயந்து ஓடாத, வாழை பிடி, அது திரும்ப கோலா மாறும். எல்லாம் கழுத்தை தான் பிடிப்பாங்க. ஆனா தேவன் சொன்னாரு, இங்க வாழை பிடி, அது மீண்டும் கோலானது. ஆச்சரியமான ஒரு விஷயம். அவன் கையில வைத்திருக்க கீழே போட்ட பிறகுதான் எகிப்து தேசத்துக்கு மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். என கர்மன தேவனுடைய பிள்ளைகளே, when you put it down all your own, இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க கீழே போட்டீங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அவைகளிலே சந்தேகமே இல்லை. மூன்றாவதாக மத்தேயு 15வது அதிகாரம் 34வது வசனம். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? What do you have? உங்ககிட்ட என்னப்பா இருக்கு? என்ன வச்சிருக்கீங்க? எத்தனை வச்சிருக்கீங்க அப்பம்? பதில் சொல்றாங்க, ஆண்டவரே அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு. தேவனிடத்துல உண்மையை சொன்னாங்க சீஷர்கள். ஆண்டவரே எங்ககிட்ட 7 அப்பம் இருக்கு, சில சிறு மீன்கள் இருக்கு. அப்படியா? அப்படின்னா எல்லாரையும் 50 பேரா உட்கார வைங்க, 100 பேரா உட்கார வைங்க, 50 பேராக 100 பேராக வந்திருக்கக்கூடிய 4000 ஜனங்களை அவர்கள் அமர வைத்து இயேசு கிறிஸ்து அந்த உணவை ஆசீர்வாதங்களுக்கு உணவா கொடுக்கிறார். தேவன் கேட்கும்போது, ஒருவேளை என்கிட்ட ஆண்டவரே ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சோறு இருக்கு, என்கிட்ட இதுதான், இந்த பண்டம் பலகாரம் தான் என்கிட்ட இருக்கு, இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை சுவாமி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தேவன் அதை கொண்டு ஆசீர்வதிப்பார். அப்படிதான் 7 அப்பம் சில சிறுமீன்கள் இருக்குன்னு சொன்னாங்க. தேவன் அதை கொண்டு 4000 பேரை அவர் போஷிக்கின்றார். 7 கூடை நிறைய
மீந்ததை எடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நான்காவதாக வாசிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். போதும். இங்கே அவர்கள், ஆண்டவரே எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, சீஷரிடத்திலே ஒன்றுமே இல்லை. உண்மையை சொன்னாங்க, ஆண்டவரே என்கிட்ட இல்லை. ஆனா இந்த கூட்டத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான், அந்த சின்ன பையன் கையில 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது. உடனே அதை கொண்டு வர சொன்னார். இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனிதிங், ஒருவேளை உங்ககிட்ட தேவன் கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் சோர்ஸை பக்கத்துல இருந்து எடுப்பாரு. விளங்குதா? எனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை தேவன் என்னை சார்ந்த மக்களிடத்திலிருந்து, என் கூட்டத்திலிருந்தே அதை எழுப்பி விடுவார். எழுப்பினாரு. அந்த 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்த அந்த சிறு பையனை எழுப்பினார். சீஷர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. முதல்ல இருந்துச்சு, ஆனா இப்போ ஒண்ணுமே இல்லை. உடனே தேவன் பார்த்தாரு பாருங்களேன், ஒரு மனிதனை எழுப்பினார், ஒரு சிறுவனை எழுப்பினார். அவன் கையில் அது இருக்கு. தேவன் அதை கொண்டு ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் தேவனிடத்தில் எப்படிப்பட்ட பதிலை வைத்திருக்கிறேன், என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பதிலை நான் எப்படி சொல்ல போகிறேன்? How I'm going to respond my God. ஆண்டவரே என்கிட்ட இதுதான் இருக்கு, நான் இதுதான் வச்சிருக்கிறேன், நீ எனக்கு இந்த வார்த்தைகள் தான் இருக்கு, இந்த ஆசீர்வாதங்கள் தான் இருக்கு, இந்த சூழ்நிலைகள் தான் இருக்கு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை கடவுள் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய என் பதிலாக இருக்க வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப ஏழ்மையானவர்கள் தான். ஆனா அவங்க கையில இருக்கக்கூடிய சிறிய சிறிய தாளந்துகளை வைத்து பெரிய பெரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஆசீர்வாதமான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஊர்ல இருந்த அந்த அம்மா, அந்த பாட்டி அம்மா, தான் கிராமத்தில் இருந்த எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் இவங்க கையினாலேயே உள்ளன் ட்ரெஸ் தச்சு கொடுப்பாங்க. உள்ளன் ட்ரெஸ் தச்சு கொடுப்பாங்க. இவங்க ரொம்ப அழகா அவங்க கையில ஒரு ஊசி வச்சிருந்தாங்க. அந்த ஊசி எடுத்து இந்த உள்ளன் ட்ரெஸ்ஸை தச்சு 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 கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு, விதவைகளுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் தர்மம் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே இவங்களுக்கு ரொம்ப கவலையாய் போச்சு. ஐயோ, நமக்கு நல்ல உடுப்பு தைத்து கொடுத்த இந்த அம்மா மரித்து போனார்களே, நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க ஒருத்தர் சொல்றாரு, இந்த நம்ம பக்கத்து கிராமத்துல ஒரு ஐயா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு, அந்த ஐயா கிட்ட போய் சொல்லுவோம் வாங்க. அந்த ஐயா கிட்ட போய் சொன்னா அந்த ஐயா இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு, ஏதாவது அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஐயாவை கூட்டிட்டு வர போனாங்க. அந்த ஐயாவும், அந்த பாஸ்டர் ஐயாவும், அந்த ஊழியக்கார ஐயாவும் வந்தாரு. வந்து சில நிமிடங்களுக்குள்ளே மரித்து போன அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பி விட்டார். ஆச்சரியமா இருந்துச்சு எல்லாருக்குமே. இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 41வது வசனங்கள் வரை உள்ள வசனங்களை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு கதையாக சொன்னேன். அது யோப்பா பட்டணத்தில் நடந்த சம்பவம். இந்த பேதுருவை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். தொற்கால் என்று சொல்லக்கூடிய அந்த சீஷி இருந்தாள். அவள் அநேகருக்கு தர்மங்களை செய்து கொண்டிருந்தாள். செத்து போயிட்டாங்க. இப்போ பேதுரு உயிரோடு எழுப்புகிறாள். நல்லா கவனிங்க. ஒரு சின்ன ஊசி செத்து போன அவளை மீண்டும் உயிரடைய செய்தது. What do you have? உங்ககிட்ட என்ன இருக்கு? செத்து போன அவளை உயிர் பெற செய்த அந்த ஊசி வேலை செய்யும் சொன்னா, நான் எதை கொண்டு என் சபைக்காக நான் பணி செய்ய போகிறேன், எதை கொண்டு ஆண்டவருக்காக பணி செய்ய போகிறேன்? ஒருவேளை உங்ககிட்ட, ஆண்டவரே நானும் அவனை மார்த்தான், சீஷர்கள் மார்த்தான், முதல் முறை அப்பம் வச்சிருந்தாங்க, 2வது முறை அப்பம் வைக்கல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே என்பது உண்மையாக இருக்கும் என்றால் தேவன் வேறு இடத்தில் உங்களுக்கு சோர்ஸை ஏற்படுத்துவார். ஒரே ஒரு பாடலை பாடி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று, என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று எண்ணி திகையாதே. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே,
உள்ளபடி வாவேன், உள்ளபடி வாவேன். வானன்பா மலைத்து நில்லாதேவா, வா பாவி மலைத்து நில்லாதேவா. விலகையாதொரு கதி இல்லாதவன், விலகையாதொரு கதி இல்லாதவன் உலகை நம்பலாமோ? விலகையாதொரு கதி இல்லாதவன் உலகை நம்பலாமோ? சிலுவை பாவிகள் கடைக்கலமல்லோ, சிலுவை பாவிகள் கடைக்கலமல்லோ, சீக்கிரம் ஓடிவாவே, சீக்கிரம் ஓட்வாவே. வானன்பா மலைத்து இல்லாதேவா, வா பாவி மலைத்து நில்லாதேவா. விலக யாதொரு கதி இல்லாதவர்கள் சிலுவை அண்டைக்கு வாருங்கள், இயேசுவின் அண்டைக்கு வாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உண்மையிலேயே ஆண்டவரே இடத்திலே ஒன்றுமே இல்லை, நான் செய்வதற்கு தருவதற்கு இடத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறவர்கள் உங்களையே ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்புவிடுங்கள். இதுதான் தூய பவுல் அப்போஸ்தலன் 12ஆம் அதிகாரம் ரோமர்கள் நிருபம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருக்கு நம்ம ஜீவ பலியாக நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விதவையினுடைய எண்ணெயை ஆசீர்வதித்த என் தேவன் மோசேயினுடைய கோலை ஆசீர்வதித்தவர், சீடர்கள் கையிலே வைத்திருந்த 7 அப்பங்களை ஆசீர்வதித்தவர், சிறுபையின் கையில் வைத்திருந்த 5 அப்பங்களை ஆசீர்வதித்தவர், ஏழை விதவை ஒரு சீஷியின் கையில இருந்த ஊசியின் மூலமாக உயிரடைய செய்தவர், இன்றைக்கு உங்களிடத்திலே உள்ள பொருட்களின் மூலமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடைசியாக அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். வாட் டு யூ ஹேவ்? ஆண்டவரே, என் கையில இது இருக்கிறது, உமக்காக நான் இதை பயன்படுத்துகிறேன், இந்த 36வது ஆண்டிலே உமக்காக நான் என்னையே தருகிறேன் என்று நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிதாய் இருக்கும். கர்த்ததாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையான போதகர்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தர் ஊழியங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு காலையில் ஆராதனை நேரத்தில் நம்ம அதான் பார்த்தோம். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ரோமர் 12:1 வரும்போது நம்முடைய சரீரத்தை அவருக்கு பரிசுத்தமாய் ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இப்போ போதகர்கள் முடிக்கும் போது அதை சொல்லி தான் முடித்தார். அப்படி என்று சொன்னால் ஆவியானவர் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்கு 1-2 வார்த்தைகளை கொண்டு 1-2 நபர்களை கொண்டு நமக்கு அதை உறுதிப்படுத்தக்கூடியவர். அப்போ நம்முடைய சரீரத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? காத்துக்கொள்ள. ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று சொன்னது போல நம்முடைய முக்கியமாக நம்முடைய சரீரமும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? காத்து கொள்ள வேண்டும். அது நமக்கு மிகவும் அவசியம். அவசியம் என்பது மாத்திரமல்ல, வேதம் அதை நமக்கு போதிக்கிறது. ஆனால் அதை நாம் கடைப்பிடிப்போம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். ஒரு தனிப்பாடலை பாடும்போது கர்த்தர் கண்டு காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். வழக்கம் போல சகோதரிகள் முதலாவது கொடுத்து கடந்து போங்க. 2வது சகோதரர்கள் வாங்க. மேய்ப்பர்கள் ஜெப ஐக்கியத்தில் அங்கமாக இருக்கக்கூடியதான பூந்தமல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடியதான பாஸ்டர் மணி அவர்கள் ஒரு தனிப்பாடல் பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கடந்த 35 வருடமாக காத்த தேவன் ஒரு புதிய ஆண்டை ஐயா கரங்களிலும் சபையின் கரங்களிலும் கொடுத்திருக்கிறார். அதை சிறப்பாக ஆசீர்வதித்து கொடுத்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். நாம் இந்த உலகத்திலே ஒன்றுக்கும் உதவாது என்று தள்ளப்பட்ட நம்மை தேவன் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒன்றுக்கு உதவாத குப்பை மண்ணு என்று சொல்லாதையா, உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் ஏசையா. நான் ஒன்றுக்கு உதவாத குப்பை மண்ணு என்று சொல்லாதையா, உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான் ஏசையா. அப்பா பிதாவே என்று அழைப்போம் பெருமையாய், அப்பா பிதாவே என்று அழைப்போம் பெருமையாய், உன்னை மகனே என்று அழைக்கிறாரே உரிமையாய், உன்னை மகளே என்று அழைக்கிறாரே உரிமையாய். இந்த ஸ்லாக்கியம் பெருசையா, உனக்கு உரிமை இருக்கையா, நீ ராஜா வீட்டு பிள்ளை என்பதை மறந்திடாதையா. இந்த ஸ்லாக்கியம் பெருசையா, உனக்கு உரிமை இருக்கையா, நீ ராஜா வீட்டு பிள்ளை என்பதை மறந்திடாதையா. நான் ஒன்றுக்கு உதவாத குப்பை மண்ணு என்று சொல்லாதையா, உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான் என் ஏசையா. ஆண்டவரின் நாமத்தை நீ அறிந்ததாலையா, ராஜாக்கள் உம்மை தேடி வருவாங்கய்யா. ஆண்டவரின் நாமத்தை நீ அறிந்ததாலையா, ராஜாக்கள் உன்னை தேடி வருவாங்கய்யா. இயேசு என்னும் நாமத்திலே நிற்போமையா, இயேசு என்னும் நாமத்திலே நிற்போமையா. நம்மை எதிர்க்கும் கூட்டம் திரும்பி ஓட காண்போமையா, நம்மை எதிர்க்கும் கூட்டம் திரும்பி ஓட காண்போமையா. இந்த ஸ்லாக்கியம் பெருசையா, உனக்கு உரிமை இருக்கையா, நீ ராஜா வீட்டு பிள்ளை என்பதை மறந்திடாதையா. பரலோகம் நம்மோட சொந்த தேசையா, நமக்கும் ஒரு சிங்காசனம் அங்கே இருக்கையா. பரலோகம் நம்மோட சொந்த தேசையா, நமக்கும் ஒரு சிங்காசனம் அங்கே இருக்கையா. பரலோகம் நம்மோட சொந்த தேசையா, நமக்கும் ஒரு சிங்காசனம் அங்கே இருக்கையா. ஆண்டவரின் நாமத்தை நீ அறிந்ததாலையா, ஆண்டவரின் நாமத்தை நீ அறிந்ததாலையா, அங்கு அடைவோமே பரலோகம் நம்ம தேசையா, அங்கு அடைவோமே பரலோகம் நம்ம தேசையா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம மத்தியிலே மேய்ப்பர்கள் ஜெப ஐக்கியத்துடைய செக்ரட்டரி பாஸ் பீட்டர் பால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இயேசுவே, இந்த வேலைக்காக கூட அவங்க ஜெபிக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே செய்தியை ஆண்டவர் கேட்டோம் ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே நாங்கள் ஆண்டவரை கொடுக்க ஆண்டவரை எங்களிடத்தில் போட எங்களிருந்து உள்ளதை ஆண்டவரை சோத்திரம் கொடுக்க தெய்வம் கிருபை செய்யுங்க. இந்த நாளில் கூட ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவரை நீ ஆசீர்வதிங்க. ஆமாம் ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு காரியத்தை நீ பார்க்கிறீர். ஆமாம் ஆண்டவரை சோத்திரம் அந்த அதற்கேற்ற பலனை அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுடைய சிரசிலும் அவங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவங்க பிள்ளைகளிலும் அவங்க குடும்பத்திலும் இந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பதிலாக
1000 மடங்கு அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீர் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு எடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு நாமத்து பிதாவே. எல்லாம் இந்த நாளிலையும் கூட கர்த்தருந்த கூட்டத்தை பொறுப்படுத்தி நடத்தினபடியினால் எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். குறிப்பாய் நம்முடைய ஜபங்களின்படி இயற்கை சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினபடினால் ஸ்தோத்தரிப்போம். சபையை சுற்றிலும் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். நாம் ஒவ்வொருவரும் திரும்ப கடந்து போகும்போது நமக்குரிய வாகனங்களோடு கர்த்தருடைய கரம் இருந்து பாதுகாப்பாய் வீடுகள் போய் சேர கர்த்தர் போதுமானவராய் இருக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். வந்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். அருமையாய் வந்திருக்கக்கூடியதான டிஆர்ஓ அவர்களுடைய வேலையையும் குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். நம்மிடத்தில் ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட வேலைகள், தொழில்கள், படிப்புகள், பயணங்கள், ஊழியங்களோடு கூட இன்றும் என்று சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஒவ்வொருவருக்கு திரும்பியும் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்ளுகிறேன். அருமையான பரிசுத்தவான்களுக்கும் சேர்த்து நான் அதை கூறிக்கொள்ளுகிறேன்.